Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சீமான் மீது நடிகை அளித்த பாலியல் புகார் மீதான வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் அந்த தடையை விதித்திருக்கிறது. நடிகை தொடர்பான சீமான் வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். சீமான் தரப்பில் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் எதிர் மனுதாரர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. சீமான் மீதான வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சீமான் மீது நடிகை அளித்த பாலியல் புகார் மீதான வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. சீமான் தரப்பில் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் எதிர்மனுதாரர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. புகார் அளித்த நடிகை இதற்கு முன் 3 முறை வழக்கை திரும்ப பெற்றுள்ளார் என்பது குறித்து சீமான் தரப்பு வாதமும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நடிகை விவகாரத்தில் சீமானுக்கு எதிரான வழக்கின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. நடிகை அளித்த பாலியல் புகார் மீதான வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மேல்முறையீட்டு வழக்கில் எதிர்மனுதாரர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணையும் பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இரு தரப்பினரும் வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். புகார் அளித்த நடிகை இதற்கு முன் 3 முறை வழக்கை திரும்ப பெற்றுள்ளார் என்று சீமான் தரப்பிலிருந்து வாதமும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் அரசியல் காரணமாக வழக்கு மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் சீமான் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. நடிகை அளித்த பாலியல் புகாரில் காவல்துறை நடவடிக்கைக்கு எதிராக சீமான் மேல்முறையீடு செய்தார். இந்த நிலையில் சீமானுக்கு எதிரான வழக்கின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. மேலும் எதிர்மனுதாரர் பதிலளிக்கவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது மூத்த செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம் நம்மோடு இணைந்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் ஆணை குறித்தான விவரங்கள் கணபதி. மிகவும் பரபரப்பான அரசியல் சூழலில் சீமானுக்கு எதிரான வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் உச்சநீதிமன்றம் அந்த விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. 12 வாரங்களிலே விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவுக்கு தற்போது உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில்தான் காவல்துறையினர் வெள்ளிக்கிழமை மாலையில் இரவு வரை சீமானிடம் விசாரணை நடத்தினர். அதற்கு முன்பாக அவரது இல்லத்திலே நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. அது தொடர்பான சர்ச்சை அனைத்தும் உங்களுக்கு தெரிந்தது. இத்தகைய அரசியல் ரீதியாக மிகவும் பரபரப்பான இந்த வழக்கிலே தற்போது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இரு தரப்புக்கும் இடையே ஏதேனும் நீதிமன்றத்துக்கு வெளியே செட்டில்மெண்ட், அதாவது இப்போ வழக்கை தீர்த்து வைத்திருப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பதையும் பார்க்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் சீமான் தரப்பிலிருந்து இந்த வழக்கிலே ஏற்கனவே 3 முறை வழக்கு திரும்ப பெறப்பட்டு மீண்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று ஒரு வாதத்தை முன்னெடுத்து வைத்தார்கள். ஆகவேதான் எதிர் மனுதாரர் பதில் அளிக்க நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது, வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆகவே தற்போது இந்த வழக்கிலே சீமான் மீது காவல்துறையினர் மேற்கொண்டு விசாரணை நடத்த முடியாது என்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து மேற்கொண்டு எதிர் மனுதாரர் பதில் மற்றும் பிற விஷயங்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகு உச்சநீதிமன்றத்திலே மீண்டும் விசாரணை நடக்க வேண்டும். இந்த தடை நீங்கினால் மட்டுமே மீண்டும் சீமானை தமிழ்நாடு காவல்துறையினர் விசாரிக்க முடியும். அதுவரையிலே இந்த வழக்கிலே அவர் மீது ஆன விசாரணை மேற்கொண்டு தொடர முடியாது என்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சீமான் தரப்பிலிருந்து பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. 3 முறை அவர் புகாரை திரும்ப பெற்றிருக்கிறார். மேலும் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படுகிறது என்பது போன்ற வாதங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். அரசு குறித்து என்ன சொல்லியிருந்தாங்க வாதத்தில்? அதாவது சீமான் தரப்பு வாதங்களை பார்த்தீர்கள் என்றால் அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சி காரணமாக இத்தகைய விசாரணை நடத்தப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பும் வகையிலே அவர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் சொன்னது போலவே 12 வருடத்துக்கு முந்தைய வழக்கு, இடையிலே 3 முறை மனுதாரர் வழக்கை திரும்ப பெற்று பிறகு மீண்டும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதே போலவே தற்போதைய தமிழ்நாடு அரசு
பதவிக்கு வந்த பிறகு இந்த வழக்கிலே தற்போது விசாரணை மும்முரம் காட்டப்படுகிறது என்று பல்வேறு விதமான வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. குறிப்பாக இதிலே 12 வருடங்களுக்கு முந்தைய வழக்கு, நடுவிலே 3 முறை இந்த வழக்கை மனுதாரர் திரும்ப பெற்றார், தற்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இத்தகைய விசாரணை நடத்தப்படுகிறது என்ற வாதங்களை எல்லாம் கேட்ட பிறகுதான் நீதிபதிகள் இது எதிர் மனுதாரர் தங்களுடைய தரப்பு என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என நோட்டீஸ் பிறப்பிக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போலவே அதுவரை வழக்கிலே விசாரணை காவல்துறை நடத்த வேண்டாம் என இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள். ஆகவே தற்போது இந்த வழக்கை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் இந்த தடையை நீக்கிய பிறகுதான் மீண்டும் விசாரணை நடைபெறும் என்கிற சூழல் இருக்கிறது. ஆகவே உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தற்போது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக காவல்துறை மீண்டும் சீமானை விசாரணைக்கு அழைப்பதற்கான வாய்ப்பில்லை. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கணபதி. Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.